இந்த பைரவிய இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போன நம்ம இலக்கியாவுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கே கூட போய் சேர்ந்து, எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாத்தையுமே சொல்லப் போறா. அதாவது அவங்க 2 பேருமா சேர்ந்து நமக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சதி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட கதைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றது மட்டும் இல்லாம, எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்றாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரவுடிங்கெல்லாம் சுத்து போட்டு நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஏற்கனவே நம்ம கௌதமுக்கு பல பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கும் பல பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இலக்கியா கிட்னாப் ஆன விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாரு. இலக்கியாவை காப்பாத்துறதுக்காக போராடுவாங்க. ஆனா இவங்களோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா வேற அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கார்த்திக் வந்து கொஞ்சம் சேஃப் ஜோன்ல வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்றது தெரியும் அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இலக்கியாவ கிட்னாப் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவிய பின்தொடர்ந்து வந்த விஷயத்த இவங்க எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சா நம்மளோட பிளான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ சும்மா விடக்கூடாது. இலக்கியாவோட கதைய முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் ஓடுங்கடா அந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 ரவுடிங்க வந்து பார்த்தீங்கன்னா தொரத்தி கையும் களவுமா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா அழகா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி ஒரு புதருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடந்தது என்ன ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இவங்க கிட்னாப் பண்ணிட்டு போனா கூட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே மோப்பம் முடிச்சுட்டு வரதுக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சாமர்த்தியமான வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செய்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவியும் அதே மாரி எஸ்எஸ்கே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ ஒரு குடோன்ல கொண்டு போய் கட்டி வச்சு, "இங்க பாருங்க எஸ்எஸ்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்னோட சொத்துல பாதி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குடுத்துடுறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவ கொல்லுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, ஆனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ என்னோட கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா, இந்த பைரவியோட சுயரூபம் ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொல்ற அளவுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தப்பிச்சா அப்படின்னா, பைரவிக்கு சரியான ஆப்பு இருக்கு. ஆனா, இந்த இடத்துல நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் உண்மை தெரிய வரப்போகுது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு, இந்த மாரி தான் இலக்கியா இருந்துட்டு பைரவிய ஃபாலோ பண்ணிட்டு போனா. ஆனா, பைரவி வந்துட்டா. ஆனா, இன்னமும் இலக்கியாவ காணோம். இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கௌதம்க்கே தெரிய வரப்போகுது இலக்கியா கிட்னாப் ஆயிருக்கிற விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.